Hi students, today we are going to discuss about types of plant tissue cultures. So explains some other plant tissue culture type. One, organ culture. Second one, meristem culture. Third one, protoplast culture. Fourth one, cell culture. ஸோ நம்ம முன்னாடி ஆர்கன் கல்ச்சர் பற்றி பார்த்துருந்தோம். ஓகேவா? டைப்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பு ஆர்கன் கல்ச்சர். ஸோ அதுக்கு அடுத்தது செகண்ட் ஒன் டைப்பு மெரிஸ்டமேட்டிக்ஸு கல்ச்சர், மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வேர் லொக்கேட்டட் டிப் ஆஃப் ரூட் அண்டு ஷூட் சிஸ்டம். ஷூட் சிஸ்டத்துக்கும் ரூட் சிஸ்டத்துலேயுடைய டிப்பில் தானே இருக்குது மெரிஸ்டம் இருக்குது. ஸோ அந்த மெரிஸ்டம்ஸை கட் பண்ணி கல்ச்சர் எப்படி டெவலப் பண்ணலாம், அதுதான் என்னது மெரிஸ்டம் கல்ச்சர். ஓகேவா? The culture of any plant meristematic tissue on culture media. எந்த பிளான்ட் வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த பிளான்ட்லேருந்து நம்ம மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ என்ன பண்ணுறோம், கட் பண்ணுறோம். பிளான்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ கட் பண்ணி எடுத்து அதை கல்ச்சர் மீடியாவில் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இது மெரிஸ்டம் கல்ச்சர். ஸோ ஓல்டர் லீவ்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் எ கட்டிங் ஆஃப் கார்னேஷன்ஸ். ஓகேவா? ஸோ வந்து ஓல்டு லீவ்ஸ் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கட் பண்ணி எடுத்துடுறோம், வெட்டி நீக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஷூட் டிப் வித் க்ரோவிங் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் என்க்ளோசிங் லீவ்ஸ். ஸோ நம்ம எடுத்த உடனே அதில் வந்து ஒரு லீஃப் வந்து ஒரு க்ளோஸில் இருக்குது, அதாவது ஓப்பன் ஆகலை. அது கண்டினியூவாக வளரும் போது என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகலை, அதை என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிடும். அதையும் வந்து ஷூட் டிப்பு வித் க்ரோவிங் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் என்க்ளோசிங் லீவ்ஸ். ஸோ டிப்பை மட்டும் க்ரோ பண்ணியிருக்கும், எடுத்துடுறோம், தனியாக எடுத்துடுறோம். த மேக்னிஃபைட் வியூ ஆஃப் ஷூட் டிப் ஆஃப்டர் ரிமூவல் ஆஃப் லார்ஜ் லீவ்ஸ். ஓகேவா? அதாவது பெரிய இலையெல்லாம் நீக்கிட்டு அதுலேருந்து ஒரு சின்னதாக எடுத்து வச்சு அதை என்ன பண்ணுறோம், நம்ம மேக்னிஃபை பண்ணுறோம். ஸோ அதுக்கு அடுத்தது அந்த ஸ்மால் இதை எங்கே எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா பேப்பர் விக். ஸோ உறிஞ்சித்தாள் அதுதானது, அதில் அப்சர்வ் பண்ணுறதுக்காக அதை அந்த இதை எடுத்து வைக்கிறோம். அதை எடுத்து வச்ச பிறகு கேலஸ் ஃபார்ம் ஆகுது. கேலஸ் ஃபார்ம் ஆன உடனே பிளான்ட்லெட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் மெரிஸ்டம். ஸோ இப்போ வந்து கல்ச்சர் எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸஸ். அந்த டிப் ஆஃப் ஸ்டெம், இப்போ லீவ்ஸு கட் பண்ணுறோம் ஏன்னா அது நுனியில் தானே இருக்குது, மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ இருக்குது. அந்த டிஷ்யூவை எடுத்து ஐசோலேட் பண்ணி அதை நம்ம டெவலப் பண்ணுறது தான் என்னது மெரிஸ்டம் கல்ச்சர். ஓகேவா? ஸோ இப்போ இது மெரிஸ்டமேட்டிக் கல்ச்சர் அண்ட் மெரிஸ்டம் கல்ச்சர்ஸ். Next, protoplast culture. That is very important things one. This lessonsலே ஃபஸ்ட்டு நம்ம கேட்க போகிறது கேட்பாங்க, எது அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா பேசிக் டெக்னிக்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்ஸ் கேட்பாங்க. 6 டெக்னிக்ஸ் இருக்குது. ஹார்டனிங், இண்டக்ஷன் ஆஃப் கேலஸ் எம்பிரியோஜெனிசிஸ், செல் கல்ச்சர் மீடியா, தென் கல்ச்சர் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் ஸ்டெரிலைசேஷன். ஸோ அப்போ அந்த இம்பார்ட்டன்ஸாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு அடுத்தது புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் கேட்பாங்க. ஓகேவா? The protoplasm are cells without a cell wall but bounded by a cell membrane or plasma membrane. ஓகேவா? இது என்னன்னா நம்ம புரோட்டோபிளாசம் சொல்லுவோம். எதை புரோட்டோபிளாசம் சொல்லுவோம், ஒரு செல் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் செல் வால் இருக்கும், அதுக்கடுத்து பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்குன்னா இருக்கும் புரோட்டோபிளாசம் இருக்கும். அந்த புரோட்டோபிளாசத்தை தான் டிவைட் பண்ணால் தான், அது நம்ம டிஃப்ரெண்டேட் பண்ணால் தான் என்ன வரும், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸாக மாறும். அது மாதிரி இல்லாமல் இந்த புரோட்டோபிளாசம் இருக்குது. புரோட்டோபிளாஸ் செல்ஸு வித்தவுட் எ செல் வால் பட் ஃபவுண்டட் பை செல் மெம்பரேன் ஆர் பிளாஸ்மா மெம்பரேன். இப்போ செல் வால் கிடையாது, பிளாஸ்மா மெம்பரேனோ இல்லை பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் இருக்குது. The using protoplast, it is possible to regenerate whole plants from single cell and it's also develop somatic hybrids. ஓகேவா? இந்த புரோட்டோபிளாஸ்ட் மூலமா ஒரு ஹோல் பிளான்ட்டை வந்து ஒரு சிங்கிள் செல்லேருந்து ஹோல் பிளான்ட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ், அந்த சிங்கிள் செல் என்ன பண்ணோம், ஹைப்ரிட் பண்ணுறோம். அது சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ், நாட் ஃபார் ஜெனட்டிக்ஸ். அந்த உள்ளே வந்து பாடி செல்ஸை மட்டும் அப்படியே வந்து கிராஸ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடியதான் ஹைப்ரிட் வெரைட்டிஸ். ஓகேவா? அப்போ கேரட் அண்டு ரைஸ், அதை மாதிரி டொமேட்டோ அண்டு பொட்டேட்டோ. ஸோ அந்த மாதிரி வந்து சொமேட்டிக் ஹைப்ரிட்ஸ் கிடைக்கக்கூடியது. த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். எப்படி வந்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் பண்ணலாம்,
ஒரு சிங்கிள் செல்லை எடுத்து ஹோல் பிளான்ட்டாக மேக் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் சொமாட்டிக் ஹைப்ரிட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக யூஸ் ஆகுறது எது அப்படின்னா இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் தான். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது ஸ்டெப்ஸ் என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ். எப்படி வந்து புரோட்டோபிளாசத்தை எடுக்கணும், ஐசோலேட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ். எடுத்த புரோட்டோபிளாஸை எப்படி வந்து ஜாயின் பண்ணணும், ஃபியூஷன். ஓகேவா? தேர்டு ஒன் ஃபியூஷன் ஆஃப் செகண்ட் ஒன் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட்டு. தேர்டு ஒன் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். கல்ச்சர், அந்த ஃபியூஷன் பண்ணதை எப்படி கல்ச்சர் பண்ணுறோம், எப்படி வளர்க்குறோம். ஓகேவா? அதுக்கடுத்து ஃபோர்த் ஒன் செலெக்ஷன் ஆஃப் சொமேட்டிக் ஹைப்ரிட் செல்ஸ். அதுலேருந்து செல்ஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம், சொமேட்டிக் ஹைப்ரிட் செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணுறோம். இந்த ஸ்டெப்ஸ் தான் என்னது அப்படின்னா புரோட்டோபிளாஸ்ட் செல் கல்ச்சர். ஓகேவா? புரோட்டோபிளாஸ்ட் செல் கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர் டெக்னிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஸ்மால் பிட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ லைக் லீஃப் டிஷ்யூ ஆர் யூஸ்டு ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஒரு ஸ்மால் பிட்டு வந்து பிளான்ட் டிஷ்யூவிலேருந்து ஐசோலேட் பண்ணுறோம். அது எங்கே இருந்துன்னா லைக் லீஃப் டிஷ்யூஸ் ஆர் யூஸ்டு ஃபார் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். லீஃப்லேருந்து ஒரு சின்ன டிஷ்யூஸ் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். த லீஃப் டிஷ்யூ இஸ் இம்மர்ஸ்ட் இன் 0.5% ஆஃப் மேக்ரோசைம். ஓகேவா? அண்டு 2% ஆஃப் ஓனோசுகா செல்லுலோஸ் என்சைம் dissolved in 13% of sorbitol or mannitol at pH 5.4. ஓகேவா? ஸோ இப்போ இது என்ன பண்ணுறோன்னா ஒரு சின்னதாக வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளான்ட் டிஷ்யூஸ்லேருந்து ஒரு செல்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி அதை நம்ம எதில் வந்து லீஃப் டிஷ்யூஸ், அந்த லீஃப் டிஷ்யூ ஐசோலேட் பண்ணிருக்கோம். அந்த லீஃப் டிஷ்யூ எங்கே வைக்கிறோம் அப்படின்னா 0.5% மேக்ரோசைம்லையும் 2% ஓனோசுகா செல்லுலோஸ் என்சைம்லையும் அடுத்த டிசால்வன்ஸ் 13% சார்பிட்டால் ஆர் மேனிட்டால். ஓகேவா? அது அதுலேயும் வச்சுருக்கோம். அதனுடைய பிஹெச் லெவல் வந்து 5.4 இருக்கிற மாதிரி வச்சிடும். இட்ஸ் தென் இன்குபேட்டட் ஓவர் நைட் அட் 25 டிகிரி செல்சியஸ். திரும்பி அதை என்ன பண்ணுறோம், ஒரு நைட்டு ஃபுல்லாக இன்குபேட் பண்ணுறோம். அது எவ்வளோ டிகிரி செல்சியஸ் அப்படின்னா 25 டிகிரி செல்சியஸில் மெயின்டைன் பண்ணுறோம். ஆஃப்டர் ஜென்டில் டீசிங் ஆஃப் செல்ஸ் புரோட்டோபிளாஸ்ட் ஆர் அப்டைன்ட் அண்ட் திஸ் ஆர் தென் ட்ரான்ஸ்ஃபர் டு 20% ஆஃப் சுக்ரோஸ் சொல்யூஷன் டு ரிட்டைன் தியர் வயபிலிட்டி. ஓகேவா? ஸோ வந்து இன்குபேட் பண்ண பிறகு அந்த செல்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், டீஸ் பண்ணுறோம். அப்போ வந்து தனியாக எடுக்கிறோம். அப்போ புரோட்டோபிளாசம் ஐசோலேட் ஆகுது. அந்த புரோட்டோபிளாசம் ஐசோலேட் ஆகின புரோட்டோபிளாசத்தை 20% சுக்ரோஸ் சொல்யூஷன்ஸில் நம்ம வைக்கிறோம். ஏன் அப்படின்னா அதனுடைய வயபிலிட்டிஸ், அதனுடைய இயற்கை தன்மையை குறையாமல் அப்படியே பாதுகாக்கிறதுக்காக தான் அதை வந்து அதில் வைக்கிறோம். அதனுடைய உயிர்ப்பு திறன் சொல்கிறோம்ல. ஸோ இப்போ வந்து எந்த ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த 20% சுக்ரோஸ் சொல்யூஷனில் வைக்கிறோம். They are then centrifuged to get pure protoplast as different from debris of cell walls. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம். அப்போ சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறோம். அப்போ அது ரொட்டேட் ஆகக்கூடியது. அப்போ ரொட்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், அதுலேருந்து பியூர் புரோட்டோபிளாசத்தை ஐசோலேட் பண்ணிக்கலாம். இதுதான் ஐசோலேஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். ஒரு பிளான்ட்லேருந்து அதனுடைய பிளான்ட் டிஷ்யூஸ் வந்து பிரித்து எடுக்கிறோம். அதுக்கு பிரித்து எடுத்து அது எதில் வைக்கிறோம் அப்படின்னா 0.5% ஆஃப் மேக்ரோசைமு, அதுக்கடுத்து ஓனோசுகா செல்லுலோஸ் என்சைமு, ஆர்பிட்டால் ஆர் மேனிட்டாலாக இருக்கலாம், இல்லை வந்து பிஹெச் லெவல் அண்ட் தென் டிகிரி செல்சியஸ். அதுக்கப்புறம் 20% சுக்ரோஸ் சொல்யூஷனில் அதனுடைய வயபிலிட்டிஸ் வந்து குறையாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். செகண்டு, ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். இட் இஸ் டன் த்ரூ த யூஸ் ஆஃப் சூட்டபிள் ஃபியூசேஜன். ஓகேவா? ஸோ வந்து ஒரு ஃபியூசேஜனிக் ஏஜென்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி நம்ம அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஷன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் நார்மலி PEG, polyethylene glycol. இதுதான் வந்து 1 மார்க் கேட்பாங்க. புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ். ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாசம் ஏஜென்ட் எது அப்படின்னா PEG, polyethylene glycol. இதை வச்சு தான் ஃபியூஷன் பண்ண போகிறோம். The isolated protoplasts are incubated in 20 to 30% of concentration of PEG with calcium ions, and the protoplasts show agglutinations, the formation of clumps of cells and fusions. ஓகேவா? ஸோ இப்போ அது ரெண்டுமே இணையும் போது என்ன ஆகும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அக்ளூட்டினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா பிளட் குரூப்பிங் செக் பண்ணும்போது நம்ம பிளட்டில் வந்து ஆட் பண்ணும்போது அக்ளூட்டினேட் நடக்கும். என்னென்னா அது ரெண்டு ஜாயின் ஆகிடுச்சுன்னா திப்பியாக மிதக்கும். அதான் அக்ளூட்டினேஷன் சொல்லுவோம். அது மாதிரி இதுமாரி ஜாயின் ஆகிறது தான் இந்த பிரித்து எடுக்க வேண்டிய புரோட்டோபிளாஸ்ட் வந்து
பாலியத்தின் கிளைக்கலை மூலயமா என்ன ஆகும்னா அது வந்து அந்த எதனுடைய இதில் வைக்கும் போதுன்னா அந்த கால்சியம் பாலியத்தின் கிளைக்கல் வித் கால்சியம் அயான்ஸ் வந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது ஜாயின் ஆகிடும். அதுதான் புரோட்டோபிளாஸ்ட், ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். சூட்டபிள் ஃபியூசஜன். ஓகே, ஃபியூசஜன் எது அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுறது ஏன்னா நார்மல் பாலியத்தின் கிளைக்கால், அதுக்கப்புறம் ஐசோலேஷன் இங்குபேட்டர் வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பாலியத்திலின் கிளைக்கால் அண்ட் கால்சியம் அயான்ஸ் வந்து வைக்கிற போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் ஜாயின் ஆகிடுது. ஸோ இப்போ இதுதான் ஃபியூஷன் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். அண்ட் தேர்ட் ஒன் கல்ச்சர் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட். MS liquid medium is used with some modification in droplet plating or micro drop array techniques. ஸோ இப்போ இந்த புரோட்டோபிளாஸ்டை எப்படி வளர்க்கலாம் அப்படின்னா அதாவது MS மீடியம். ஸோ MS மொராஷிகி ஸ்கூக் லிக்யூட் மீடியம் யூஸ்டு அதுதான் நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவோம். அதாவது ட்ராப்லெட் அப்படின்னா நுண் துளி, ஒரு சின்ன ட்ராப்லெட்டாக இருக்கலாம், இல்லை வந்து தட்டு மாதிரி வச்சுருக்கலாம், இல்லை வந்து அதோட துளி வரிசை மாதிரி அப்படி இந்த ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சுருக்கலாம். அதான் மைக்ரோ ட்ராப்பு ஆரே டெக்னிக்ஸ். ஓகேவா. த புரோட்டோபிளாஸ்ட் வயபிலிட்டி இஸ் டெஸ்டட் வித் ஃப்ளோரசன் டைஅசிட்டேட் பிஃபோர் த கல்ச்சர்ஸ். ஸோ இப்போ இந்த புரோட்டோபிளாசம் வந்து அதனுடைய நேச்சுரல் கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணுவோம். அது என்னது அப்படின்னா ஃப்ளோரசியன் டைஅசிட்டேட். ஓகேவா, அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம் அதனுடைய வயபிலிட்டியை செக் பண்ணுறோம். த கல்ச்சர்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன் கண்டினியூஸ் லைட் 10,000 to 2,000 lux at 25 degrees Celsius. The cell wall formation occur within 24 to 48 hours and the first division new cells occur between 2 to 7 days of culture. நம்ம அந்த டெக்னிக் அந்த டெஸ்ட்டு வந்து வயபிலிட்டியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளோரசன் டைஅசிட்டேட் வந்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அதை இன்குபேட் பண்ணுறோம். ஓகேவா, 1000 to 2000 லக்ஸ் இன்டென்சிட்டி ஆஃப் லைட்டில் 25 டிகிரி செல்சியஸில் வைக்கிறோம். அப்போ வைக்கும் போது என்னாகுன்னா செல் வால் வந்து ஃபார்ம் ஆகுது. எப்போனா 24 to 48 ஹவர்ஸுக்குள்ளே செல் வால் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு டிவிஷன் எப்போ நடக்குது அப்படின்னா 2 to 7 டேஸில். ஓகே, 48 ஹவர்ஸில் செல் வால் ஃபார்ம் ஆகினாலும் அதுக்கடுத்து 2 to 7 டேஸுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா டிவிஷன்ஸ் நடக்குது. The selection of somatic hybrid cells. The fusion of product of protoplast without nucleus of different cells is called a hybrid. That is important question. The last year கேட்ட question 3 markல hybrid. What is mean by hybrid? The fusion product of protoplast without nucleus. அதாவது உட்கரு அற்ற நியூக்ளியஸ் இல்லாமல் நம்ம ஃபியூஷன் புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஷன் பண்ணுறதுக்கு இந்த நியூக்ளியஸ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் ஆர் கால்ட் அ ஹைப்ரிட். த ஃபியூஷன் ப்ராடக்ட் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் வித்தவுட் நியூக்ளியஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் செல்ஸ். அந்த நியூக்ளியஸ் இல்லாமல் ஃபியூஷன் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் அது ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா. த ஃபாலோயிங் திஸ் நியூக்ளியர் ஃபியூஷன் ஹேப்பன். திஸ் ப்ராசஸ் கால்டு சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன்ஸ். அது மூலயமா தான் என்ன பண்ணுறோம் நம்ம பாடி செல்ஸை வந்து கலப்பினம் செஞ்சு நம்ம உருவாக்குறோம். அதுதான் வந்து சொமேட்டிக் ஹைப்ரிடைசேஷன்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ தான் புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஸோ இப்போ வந்து புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு யங் பிளான்ட் எடுத்துருக்கோம். அந்த யங் பிளான்ட்லேருந்து லீஃப் வந்து ஐசோலேட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ லீஃப் ஐசோலேட் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். ஏன் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம், அங்கே வந்து கல்ச்சர் கண்டிஷனில் ஏசெப்டிக் கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா எபிடெர்மிஸ் பீலிங். ஸோ அது மேலே இருக்கிற தோலை உரிச்சாச்சு. பீலர் லீஃப் செக்மெண்ட்ஸ், அந்த தோலை உரித்த உடனே செல்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸ் அதை நம்ம வைக்கும் போது பிளாஸ்மோலைஸ் தனித்தனியாக செப்பரேட் ஆகிடுது. அந்த செல்ஸ் பிளாஸ்மோலைஸ்டு செல்ஸை வந்து என்சைமில் மிக்ஸ் பண்ணுறோம். என்சைமில் மிக்ஸ் பண்ண உடனே செல் வால் டைஜஷன் ஆகுது. அதில் இருக்கக்கூடிய செல் வால் வந்து டைஜஷன் ஆகிட்டு புரோட்டோபிளாஸ்ட்டை ரிலீஸ் பண்ணுது. அதுதான் வந்து அந்த மேசோசைம்ஸ் அந்த இது மாதிரி வச்சு வைக்கும் போது அந்த செல் வால் அந்த அதில் செல் வால் வந்து ரிலீஸ் ஆகுது, டைஜஸ்ட் ஆகிட்டு புரோட்டோபிளாஸ்ட் ரிலீஸ் ஆகுது. அப்போ அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை வந்து வாஷிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் டெப்ரிஸ் அண்ட் புரோட்டோபிளாஸ்ட். ஸோ அப்போ அதுக்கு மேலே வாஷ் பண்ணும்போது மேலே அந்த கசடு எல்லாமே தங்குது. அதுக்கடி அடியில் வந்து புரோட்டோபிளாஸ்ட் இருக்குது. அந்த புரோட்டோபிளாஸ்ட்டை ஐசோலேட் பண்ணுறோம், ஐசோலேட் புரோட்டோபிளாஸ்ட். அடுத்து பிளேட்டிங் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் திரும்பி பிளேட்டில் வைக்கிறோம். அதுக்கு அடுத்து என்ன ஆகுது, செல் வால் டைஜஸ்ட் ஆகுனது திரும்பி செல் வால் ஃபார்ம் ஆகுது, செல் வால் ரீஜெனரேஷன் ஆகுது. செல் வால் ரீஜெனரேஷன் ஆகணுன்னே கிளம்ப் ஆஃப் செல்ஸ், நிறைய செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ நிறைய செல்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது, கேலஸ் டிஷ்யூ. கேலஸ் டிஷ்யூலேருந்து டிஃப்ரெண்டேஷன் ஆஃப் கேலஸ் டிஷ்யூ, அது ஆர்கன் வந்து ஃபார்ம் ஆகி ஃபைனலாக ஒரு பிளான்ட்டை வந்து மேக் பண்ணுறது தான் இந்த புரோட்டோபிளாஸ்ட் கல்ச்சர். ஓகே, இதான் வந்து அதனுடைய டெக்னிக்ஸ். ஸோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் டுடே டெஸ்ட்டு protoplast culture. Okay student, thank you.